மக்களுடன் மனதின் குரல். பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி. ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. அவர் சென்ற இடம் தர்பங்கா என்ற இடம். 5 அல்லது 6 தமிழர்களுடன் இருக்க மாட்டார்கள். ராகுல் காந்தியை குஷிப்படுத்துவதற்காகத்தான் வந்தார். குறைஞ்சது ஒரு 1 கோடி ரூபாய் செலவிச்சிருப்பாங்க. வந்தது என்ன லாபம்? திமுகவிற்கு படு தோல்விதான் காரணம். மு.க. ஸ்டாலின் பீகாருக்கு வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் சொல்லுங்க? இந்திய அலையன்ஸ்ல ஒன்னா இருக்கான்னு காமிச்சுக்கலாம். ஆனா மம்தா பானர்ஜி ஏன் வரல? நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி தான் ராகுல் காந்தியையும் மு.க. ஸ்டாலின் இணைக்கிறது. நம்ம தமிழக சிரிப்பு நடிகர் வடிவேலு மாதிரியும் அப்புறம் சில முக்கிய சிரிப்பு நடிகர்கள் மாதிரியும் அவர் போராடுகிறாரே தவிர அரசியல்வாதி மாதிரி ராகுல் காந்தி செயல்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. முகமது இலியாஸ் என்பவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் தர்பங்கா போலீசால. அவர்தான் நரேந்திர மோடியினுடைய அம்மாவை ஒரு கெட்ட வார்த்தை திட்டிருக்காரு. அது ஒளிப்படிவாகி விட்டது. ராகுல் காந்தி சில பேர் உசுப்பி விட்டுறாருங்க. இது மோடிக்குத்தான் பலனாகுமே தவிர உங்களுக்கு இங்க அரிச்சிருந்தா இங்க சொரிஞ்சுக்கலாம், அதோட சரி. நரேந்திர மோடியுடைய அம்மாவை பத்தி அவெல்லாம் சொல்லி விட்டுருக்காரு. ரொம்ப சொல்ல முடியாதெல்லாம் சொல்றாங்க. ராகுல் காந்தியை குஷிப்படுத்துறதுக்கு வந்தாரே தவிர ஓட்டுச்சோரி என்பது தமிழகத்தில் 40 டிஎம்கே ஜெயிச்சிருக்குங்க. பாஜகவை ஜெயிச்சிருங்க. ஓட்டுச்சோரின்னு ராகுல் காந்தி சொல்றது கான்ட்ரடிக்ஷன், எதிர்மனை அங்கேயும் தமிழ்நாட்டில் இருக்குங்களே. தமிழக பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பாமல் ராகுல் காந்தி தன்னுடைய அரிப்புக்கு சொரிந்து கொள்ளுகிறார். எந்த எஸ்ஐஆர் என்று சொல்லி ஓட்டுச்சோரி என்று சொல்லி அவங்க எங்க அதுல போறாங்க உள்ள? ஓட்டுச்சோரின்னு பார்லிமெண்ட் நிறுத்தின ராகுல் காந்திக்கு இந்த கிட்னி சோரை பத்தி எங்க தெரியல? சைக்கிளில் போறாங்க, மோட்டர் சைக்கிளில் போறாரு, படகுல போறாரு. ஆனா அங்க தம் கிடையாது. காங்கிரஸ் செத்து போச்சு. வளர்க்கணும் முக்கி பார்க்கறாரு. அவருக்கு முக்கிய ஒன்றும் கிடைக்கல ராகுல் காந்திக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் விக்ரம் சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பீகார் போயிருந்தாப்புல, அங்கே பல விஷயங்கள் நடந்ததாக தெரிய வருது. இப்போ எதுக்காக அந்த ரேலியில் போய் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறார்? என்ன விஷயம் சார் அங்கே டெல்லியில்? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகார் விஜயம் என்பது வெற்றியா தோல்வியா என்று நினைத்து பார்த்தால் காரணம், அவர் சென்ற இடம் தர்பங்கா என்ற இடம். அங்கு 5 அல்லது 6 தமிழர்களுடன் இருக்க மாட்டார்கள். எனினும் ராகுல் காந்தியை குஷிப்படுத்துவதற்காகத்தான் வந்தார். 8-10 லட்சம் ரூபாய் ஏர்கிராப்ட் கொடுத்தாங்க. பார்க்கிங் சார்ஜ் ஒண்டியே. அங்க தர்பங்கா ஏர்போர்ட்ல இருந்து அவர் பை ரோடு போனாரு. அதெல்லாம் விட்டுருங்க. குறைஞ்சது ஒரு 1 கோடி ரூபாய் செலவிச்சிருப்பாங்க. வந்தது என்ன லாபம்? திமுகவிற்கு படு தோல்விதான் காரணம் அங்க டிரான்ஸ்லேட் பண்றது சரியில்லை. அங்க தமிழ்காரர் யாரோ ஒருத்தர் அந்த ஸ்பெஷல் பிளேன்ல இட்டுட்டு வந்தாங்க. ஒரு அட்வொகேட், ஹிந்தி தெரிஞ்சவர், ஒரு முஸ்லீம் இளைஞர். அவர் ஆரம்பிச்ச உடனே தப்பா பேச ஆரம்பிச்சாருன்னு கேள்விப்பட்ட. இருப்பினும் ராகுல் காந்தி அருகே இருப்பதனால் அவர் மிகவும் குஷி அடைந்தார். மு.க. ஸ்டாலினுக்கு இது ஒரு புதிய திருப்பமாக இருக்கும். கருப்பு கொடி காண்பிப்பதாக இருந்தார்கள். ஆனால் அங்கு லோக்கல் இருக்கவங்கலாம் விட்டாங்க. எனினும் சனாதன தர்மத்தை பற்றி அவர்கள் கேள்வி கேட்டு ஆரம்பித்தார் என்றால் பேசியிருக்க முடியாது மு.க. ஸ்டாலினார். மு.க. ஸ்டாலின் வந்த 3 மணி நேரத்திற்கு பிறகு பீகாரில் உள்ள பாஜக, பீகாரில் உள்ள ஜேடியு நிதிஷ்குமார் தலைமையிலான கட்சிகள் பரபரப்புடன் ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், மு.க. ஸ்டாலின் பீகாருக்கு வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் சொல்லுங்க? இந்திய அலையன்ஸ்ல ஒன்னா இருக்கான்னு காமிச்சுக்கலாம். ஆனா மம்தா பானர்ஜி ஏன் வரல? ஆமா சார், கரெக்ட். இன்னைக்கு சித்தராமையா இது என்னங்க? அவர் ஊர்வலம் போன எல்லாரும் கூட வரணும்னு இது என்னது கருத்து? தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது செந்தில் என்ற கூடிய
காங்கிரஸ் எம்பி உண்ணாவிரதம் இருக்காரு. அந்த சர்வ சிக்ஷா அபியானுக்கு 2111 கோடி ரூபாய் கொடுங்க மத்திய அரசாங்கம் என்று. ஏன் திமுக காலம் பண்ணல? அந்த உண்ணாவிரதத்துக்கு ராகுல் காந்தி வருவாரோ? சரி, ஆக மொத்தம் இது கிவ் அண்ட் டேக்கா இருந்தா கூட ஓவரால் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி தான் ராகுல் காந்தியையும் மு.க. ஸ்டாலின் இணைக்கிறது. ஆக மொத்தம் அவர் சென்ற இடங்கள் எல்லாம் மு.க. ஸ்டாலின் 10 நிமிடம் நடந்திருப்பார். ஆனால் அவர் ஜீப்பில் ஏறி தர்பங்காவில் ஒரு 1/2 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க, அங்க இறங்கிட்டார். நிற்க முடியல அவரால், பாவம் வெயில். இவங்க ராகுல் காந்தி தொப்பி போட்டுன்னு இருக்காரு வெயில மறைக்கிறதுக்கு. நம்ம தேஜஸ்வி யாதவ் தொப்பி போட்டுட்டு இருக்காரு. ஒரு செக்யூரிட்டிக்கார மு.க. ஸ்டாலின் கிட்ட தொப்பி கொடுத்தாங்க, அவர் வாங்க மறுத்துட்டாரு. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்த அந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு அந்த தொப்பியை வாங்கிட்டார். ஏன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், உங்களுக்கு நம்ம மு.க. ஸ்டாலின் தொப்பியும் போட மாட்டாரு, மாலையும் போட்டுக்க மாட்டாரு, உங்களுக்கு தெரியும் விஷயம். ஆக மொத்தம் பீகாரில் மு.க. ஸ்டாலின் வந்ததனால் ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்துத்வா எதிர்ப்பு, சனாதனம் எதிர்ப்பு என்ற ஒரு பரவலாக பட்டுவிட்டதை தவிர காங்கிரசிற்கு தோல்வி. மு.க. ஸ்டாலின் பீகார் வந்தது தோல்வி. காரணம், இதனால் நிதிஷ்குமாரும் பாஜகவும் சேர்ந்து நல்ல அறுவடை செய்வார்கள். எப்படி 2023 மத்திய பிரதேஷ் தேர்தல் நடந்திருக்கும் பொழுது உதயநிதி அவர்கள் சனாதன தர்மத்தை கொசுவுடன், டெங்குவுடன், கால்ராவுடன், கொரோனாவுடன் இணைத்து பார்த்து அதை முதலில் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது மத்திய பிரதேசத்தில் மாபெரும் கிளர்ச்சி கிளப்பி விட்டது. அதனால் காங்கிரஸ் அரசாங்கம் தோத்து போச்சு. அதை எங்கிட்ட கமல்நாத்தே சொல்லியிருக்காரு 2023. இப்போ பீகார் எலெக்ஷனுக்கு போது மு.க. ஸ்டாலின் வந்துட்டாரு. கண்டிப்பாக லாலு பிரசாத் யாதவும் தேஜஸ்வி யாதவும் அங்கு இருக்கக்கூடிய தீபங்கர் பட்டாச்சாரியா என்று சொல்லக்கூடிய சிபிஎம் எம்எல், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், ரொம்ப தீவிர கம்யூனிஸ்ட், அப்புறம் விஐபின்னு இருக்கு ஒரு பார்ட்டி, அந்த தலைவர்கள்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாருமே தோத்து போடுவாங்க மு.க. ஸ்டாலின் அங்க தர்பங்கா வந்ததுனால. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மு.க. ஸ்டாலினை தர்பங்காவிற்கு அழைத்தது ராகுல் காந்தியுடைய டீம் மெம்பர்ஸாக இருந்தாலும் அவர் அதை பற்றி சிந்தித்திருக்க வேண்டும். காரணம், மம்தா பானர்ஜி வரவில்லை என்றால் மு.க. ஸ்டாலின் வந்து என்ன பிரயோஜனம்? காரணம், 2 கட்சிகள் தான் பாராளுமன்றத்தில் காங்கிரசுக்கு அடுத்ததாக இருக்கிறது. ஒன்று திரிணாமுல் காங்கிரஸ், அடுத்தது டிஎம்கே, லாட் ஆஃப் எம்பிஸ். அதனால கனிமொழி கிட்ட 2-3 திமுக எம்பிக்கள் சொல்லி இருக்கிறார்கள், நம்ம நல்லபடியா ஜாகிரதையா திரும்பி வந்துட்டாரு. பட் இருந்தாலும் கருப்பு கொடி காமிச்சிருந்தாலோ இல்ல போராட்டங்கள் நடந்திருந்தாலும் என்ன ஆயிருக்கும் என்று தெரியவில்லை. இனி அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரமாட்டார் என்றும் பாஜகவினர் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். தேர்தல் பிரச்சாரத்திற்கு இது மாதிரியான தர்பங்கா போன்ற பீகாரில் திமுகவுடைய எம்பிக்களோ திமுக தலைவரோ வருவார்களே ஆனால் கண்டிப்பாக அது பாஜகவிற்குத்தான் லாபமாக இருக்கும். புரியுது சார். இப்போ அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, மோடி அவர்களையும் அவருடைய தாயார் பற்றி ஏதோ தப்பாக பேசினதாக வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்களே சார், என்ன விஷயம் சார் நடந்தது? நேற்று மு.க. ஸ்டாலின் தர்பங்காவிற்கு வந்து போன பிறகு அடுத்த ரேலியில் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் சென்று அவெல்லாம் நடுவில் 2 வீலர்ல போறாரு, பஸ்ல போறாரு, படகுல போறாரு, என்னவெல்லாம் பண்ணி பார்க்கிறாரு. நிறையமே நம்ம தமிழக சிரிப்பு நடிகர் வடிவேலு மாதிரியும் அப்புறம் சில முக்கிய சிரிப்பு நடிகர்கள் மாதிரியும் அவர் போராடுகிறாரே தவிர அரசியல்வாதி மாதிரி ராகுல் காந்தி செயல்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் கூட்டத்தில் இருந்தவர் முகமது இலியாஸ் என்பவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் தர்பங்கா போலீசால. அவர்தான் நரேந்திர மோடியினுடைய அம்மாவை ஒரு கெட்ட வார்த்தையில திட்டிருக்காரு. அது ஒளிப்பதிவாகிவிட்டது. அதை வைத்துக்கொண்டு இன்று காலை ஃப்ரைடே 29 ஆகஸ்ட் 10 மணி வாக்குல பெண் நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியினர் பல
இடங்களில் இருந்து சேர்ந்து அந்த தர்பங்கா எந்த இடத்துல காங்கிரஸ் பார்ட்டி ஆபீஸ் இருக்குதோ அந்த இடத்துல போய் சூறை ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சு கிடிச்சு உடச்சு பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. 100 வயது தாயாரை பற்றி, அதுவும் அவருடைய ஒரு மரியாதைக்குரிய தாய். இப்ப பாருங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய அம்மாவை பத்தி ராஜா பேசினார் தேர்தல் போது. அந்த மாதிரி இப்போ ராகுல் காந்தி சில பேர் உசிப்பி விட்டுறாருங்க. இது மோடிக்குத்தான் பலனாகுமே தவிர, உங்களுக்கு இங்க அரிச்சதுன்னா இங்க சொரிஞ்சுக்கலாம், அதோட சரி. பட் இட் வில் அஃபெக்ட் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ். இதனால மு.க. ஸ்டாலின் தர்பங்கா வருகை, பீகார் வருகை, பிரதமர் நரேந்திர மோடியுடைய தாயாரை பற்றி கேலி கிண்டல் செய்வது, பேசியது, அதுவும் அச்சடிக்க முடியாத, வாயால் சொல்ல முடியாத வார்த்தைகளில் பேசியிருக்கிறார். 100 வயது பெண்மணியை பற்றி பேசினா அது யாருக்காக ஒன்றும் பரவாயில்லைங்க, மோடி அம்மான்னு கூட கிடையாது, யாரா இருந்தாலும் தப்பு அது. ஆனால் பாஜகவின் இன்று காலை கூட அஸ்ஸாமில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்பொழுது, இனி ராகுல் காந்தி வாயடைக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது என்று நீங்க அரசியல் பேசுங்க. இந்த கட்சியில ராம் மந்திருக்கு பண்ணது தப்பு, ட்ரிபிள் தலாக் பண்ணது தப்பு, அமெரிக்காவோட டாரிஃப் பத்தி எல்லாம் பேசாத, ஓட்டுச்சோரி. அப்புறமா நரேந்திர மோடியுடைய அம்மாவை பத்தி அவெல்லாம் சொல்லி விட்டுருக்காரு. ரொம்ப சொல்ல முடியாதெல்லாம் சொல்றாங்க பேச்சு. இதனால காங்கிரஸுக்குத்தான் அதிகமாக இருக்கும். அது கைது செய்யப்பட்டு விட்டார். போக போக ஒரு கெட்ட வார்த்தையில பேசுறதுங்கிறது இப்போ பீகார்ல ஆரம்பமாகி விட்டது. இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதுதான் ஒரு காரணமாக இருக்கிறது. இதை தவிர இளையவாதம் நேயர்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மு.க. ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர், திமுக தலைவர் தர்பங்காவிற்கு ராகுல் காந்தியுடன் பேசிய பொழுது 3 நிகழ்வுகள் நடந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். ஒன்று, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில காங்கிரஸ்காரர்கள் ராகுல் காந்தியிடம், பிரியங்கா காந்தியிடம், மல்லிகா கர்கேயிடம் யோசனை சொல்லுகிறார்கள். அதில் பல எம்பிக்கள் கூட இன்வால்வ்டா இருக்காங்க, இன்க்ளூடிங் மாணிக் தாக்கூர் அண்ட் ஜோதிமணி, இந்த திருநாவுக்கரசு போன்றவர்கள் எல்லாம். விஜய்க்கு நல்ல கூட்டம் நம்ம ஒய் கான்ட் வி ட்ரை வித் விஜய், அவர் 80 சீட் தரேங்கிறாரு அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்லியில கிசு வந்துருச்சு. இப்போ அதை பிரஷர் கொடுத்து அமுக்குவதற்கும் அந்த மாதிரியான யோசனைகள் இருந்தால், ராகுல் காந்தியிடம் கைகோர்த்து இருந்தால், தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்கள்லாம் விஜயோட ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்களே தவிர திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் பிரேக் ஆகாது. அதுதான் ராகுல் காந்தியிடம் அவர் பேசி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் தர்பங்காவில். அதற்கு முன்தினம்தான் மதுரையில் விஜயினுடைய மாபெரும் மகாநாடு நடந்தது. அதில் அங்கிள் ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் ராகுல் காந்தியிடம் என்ன சொல்லி இருப்பார்கள் என்றெல்லாம் கிண்டல் செய்கிறார்கள் காங்கிரஸ்காரர்களை. தங்களுக்கே தெரியும் விக்ரம், 2 மாதங்களுக்கு முன்னதாக செல்வ பெருந்தகையை எதிர்த்து 20 மாவட்ட தலைவர்கள், காங்கிரஸ்காரர்கள், அமைப்பு செயலாளர்கள் எல்லாம் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் சந்தித்தார்கள். திமுகவுடைய கைப்பாவையாக திமுகவுடைய பாக்கெட் உள்ள தமிழக காங்கிரஸ் கொண்டு போய் செலுத்தி விட்டார் செல்வ பெருந்தகை என்று தனிப்பட்ட முறையில் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், கேன்வஸ் செய்தார்கள். இப்பொழுது அந்த 20 தலைவர்கள் ஒருவேளை காங்கிரஸ் விஜயுடன் கைகோர்த்து கூட்டு வைத்தால் அவ கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லாமன்னா அவங்களாம் விஜயோட சேர்ந்துடுறாங்களா, இல்லை தனி காட்சி ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை அதிமுக போறாங்களா பார்க்கணும். இதை அமுக்குவதற்காகத்தான் தர்பங்கா வந்தார் என்று சில காங்கிரஸ்காரர்கள், ஜெயராம் ரமேஷ் உள்பட பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். இதுதான் ரகசியம். ஏன்னா மு.க. ஸ்டாலினோட திடீர் விஜயம் அன்வான்ட். அவரால் என்ன பேசினாருங்க, அவனால் 2 ஓட்டு வருதுங்களா? ஒண்ணுமே கிடையாது. மோடி திட்டணும், அதை கை வாங்கிக்கிறது. அவர் ஒரு மிகவும் சோர்ந்து இருந்தார். 3 மணி நேரம் விமான பயணத்திற்கு பிறகு. அதை தவிர ராகுல் காந்திக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ராகுல் காந்தி
ஒரு பேசும்பொழுதெல்லாம் மு.க. ஸ்டாலின் கைத்தட்டினார். புரிந்ததோ புரிந்தவில்லையோ அப்படி எப்படி கைத்தட்டினாரு. இதெல்லாம் வைத்து ரசித்தவர்கள் வீடியோ மூலமாக பார்க்க முடிகிறது என்பதைத்தான் இளைய பாரதம் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதை தவிர இன்னொன்னு, வட இந்தியாவில் இப்பொழுது மாபெரும் பிரச்சாரமாக இருப்பது ஓட்டுச்சோர், ஓட்டு திருட்டு. இது நாடாளுமன்றத்தில் 15 நாட்கள் முடக்கப்பட்டது என்றாலும் ஓட்டுச்சோரை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பீகாருக்கும் என்ன சம்பந்தம்? தமிழகத்தில் அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலக்ட்ரல் ரோல்ல அங்கு 3 லட்சம் பீகார் வாக்காளர்களில் ரோஹிங்யா என்று சொல்லக்கூடிய பர்மா குடிமகன்கள், பங்களாதேஷ் குடிமகன்கள், நேபாள குடிமகன்கள்லாம் அங்கு ஆதார் கார்டு வாங்கிட்டாங்க, ஓட்டு உரிமை பெற்று விட்டார்கள். அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. இலங்கை அகதிகள் இருப்பார்களே தவிர அயல் நாட்டு அகதிகள் அங்கே வந்திருக்க மாட்டாங்க. 20, 30, 50, 100 அப்படி இருந்திருக்குமே தவிர லட்சக்கணக்கில் இருக்காது. அது ஓட்டுச்சோரின்னு சொன்னதால அந்த எல்லா 3 லட்சம் வாக்காளர்களையும் அவர் எடுக்க போறாங்க. செப்டம்பர் 31 மட்டும் டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல. இப்ப பாருங்க, ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு இருந்துன்னா ஓட்டுச்சோரி. விக்ரமே ஒரு தொகுதியில போட்டு, உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க குளத்தூர் தொகுதியில வாக்காளர், நீங்க போய் ஓட்டு போடுறீங்க, விக்ரம்னு சொல்றீங்க, உங்க சீட்டு கொடுத்துருவாங்க 475 விக்ரம் இந்த இடத்துல இருக்காட்டு, உங்க கையில முத்திரை போட்டுருவாங்க, இது எங்கு. இதை வச்சு இன்னொரு இடத்துல எப்படிங்க ஓட்டு போட முடியும் உங்களால? அவங்க சொல்றாங்க வாக்காளர் பட்டியலில் அந்த பேர் இருக்கணும், ஆனா ஓட்டு போறதெல்லாம் இவன் பார்க்கக்கூடாது. இதுதான் காங்கிரஸுடைய வாதம். அது இரட்டை. இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? அதனால ராகுல் காந்தி குஷிப்படுத்துவதற்கு வந்தாரே தவிர ஓட்டுச்சோரி என்பது தமிழகத்தில் 40க்கு 40 டிஎம்கே ஜெயிச்சிருக்குங்க, பாஜகவை ஜெயிச்சிருங்க. ஓட்டுச்சோரின்னு ராகுல் காந்தி சொல்றது கான்ட்ரடிக்ஷன், எதிர்மனை அங்கேயே தமிழ்நாட்டில் இருக்குங்களே. அதையும் தவிர ராகுல் காந்தியை ஆதரிப்பதற்காக மு.க. ஸ்டாலின் தமிழகத்திலிருந்து தர்பங்கா பீகார் வந்தாலும் கடந்த 25 நாட்களாக நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறதே அந்த ஓட்டுச்சோரி விஷயத்துல. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களுக்கு 40 எம்பிக்கள் செய்த பச்சை துரோகம் என்ன என்று கேட்டால், தமிழக பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பாமல் ராகுல் காந்தி தன்னுடைய அரிப்புக்கு சொரிந்து கொள்ளுகிறார், எந்த எஸ்ஐஆர் என்று சொல்லி, ஓட்டுச்சோரி என்று சொல்லி. அவங்க எங்க அதுல போறாங்க உள்ள? தமிழ்நாட்டுல இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஜே.பி. நட்டா அவர் நிறைய சொல்றாரு, கிட்னி விற்பனை ஆகிறது 5 லட்சம் ரூபாய்க்கு நாமக்கல் என்ற இடத்தில். மா சுப்பிரமணியம் மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், அதை பற்றி சுகாதார அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்காரு. இளையவாத நேயர்களுக்கு ஒரு சொல்ல போறேன். ஏன்னா ஓட்டுச்சோரின்னு பார்லிமெண்ட் நிறுத்தின ராகுல் காந்திக்கு இந்த கிட்னி சோரை பத்தி எங்க தெரியல? அந்த கிட்னி சோரை பத்தி யாராவது சொல்லியிருக்க வேண்டாமாங்க? அந்த கிட்னி சோருக்கு ஜே.பி. நட்டா அவர்கள் ஒரு தாக்கீது அனுப்பித்திருக்கிறார். தமிழக 15 கல்லூரிகளில், தனியார் கல்லூரிகளில் இந்த ஓட்டுச்சோரி, இது கிட்னி சோரி நடக்கிறது என்று 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க. அது தவிர திமுகவினுடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலர், எம்எல்ஏக்கள் கூட இதில் இன்வால்வ்டா இருக்காங்க. அவங்களுடைய அப்பா தான் இந்த காலேஜ் நடத்துறார், தனலட்சுமி கதிரவனுடைய அப்பா. இதையெல்லாம் பேசாமல் தமிழகத்திற்கு 40 எம்பிக்கள் செய்த துரோகம், கிட்னி சோரை பத்தி பேசாத இருந்தது தப்புங்க. அதைத்தான் பாஜகவினர் எதிர்காட்டி சொல்லுகிறார்கள். ஆனா பார்லிமெண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணு. இப்போ தர்பங்கா போனதுனால மு.க. ஸ்டாலின் இதுக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வந்தார்களா? அவர் பாட்டு பொட்டி கொடி தூக்கி நாளைக்கு ஜப்பான் போறாரு, என்னது ஜெர்மனி போறாரு, லண்டன் போறாரு, அமெரிக்காவுக்கு போறாரு மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்காரர்களே தமிழர்களுக்கு 8 கோடி தமிழர்களுக்கு துரோகம் செய்த திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், 40 எம்பிக்கள் ஓட்டுச்சோரியை பற்றி அவர் கலந்து கொண்டது தவறு என்பதைத்தான் இளைய பாரதம் நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
பீகாருக்கு வந்ததும் தவறு. இந்த சப்ஜெக்ட் விட்டு அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். ஏன் தெரியுமா, இது நம்ம நிறைய பேசின்னு போகலாம். அந்த கிட்னி சோரை பத்தி ஒரு திமுக காரன் பேசி வராங்க. கேட்டா உலக பிரச்சனை ஒரிசால நடக்கலையா, குஜராத்ல நடக்கலையா, உத்தரப்பிரதேசத்துல நடக்கலையான்னு சொல்லுவோம். அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, உத்தரப்பிரதேசத்துல இல்லையா, குஜராத்ல இல்லையான்னு. சார் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பீகாரில் வந்து இப்போ டிசம்பர் மந்த் நவம்பர் மந்த் எலெக்ஷன் வரப்போகுது சார். இப்போ யார் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா? இப்போ பீகாரில் மிக மிக குரூஷியல் எலெக்ஷன், மிக ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது அந்த பீகார் தேர்தல் களம். சூடுபிடித்து விட்டது. தீபாவளிக்கு முன்னதாகவே தேர்தல் கமிஷன் ஆரம்பித்து விடுவார்கள் தேர்தலை. அதற்கான அட்டவணை செப்டம்பர் இறுதிக்குள் வந்துவிடும். அந்த ஓட்டர் ரிவிஷன் முடிஞ்சோடனே அது வந்துடும். அக்டோபர் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. இப்ப பாருங்க, பீகார் எடுத்திருந்தீங்கன்னா 3 மெயின் பிளேயர்ஸ், லாலு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், பாஜக, இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர்ல நிதிஷ்குமார் காமன், அவர் இங்கேயும் சேர்றாரு இங்கேயும் சேர்றாரு. ஆட்சி 20 வருஷமா நடக்குது. ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் நடக்க முடியல, கஷ்டப்படுறாரு. ஆனா தமிழக முதலமைச்சரான கொஞ்சம் நடந்து கொண்டு ஆக்டிவா இருக்காரு. நிதிஷ்குமார் ஆக்டிவா இருக்காரு. ஆனா நரேந்திர மோடியை பார்த்து வாஜ்பாய்ங்கிறாரு. அதனால அவர் கொஞ்சம் ஒரு ஒரு மன வியாதி வந்து விட்டதனால் அவர் தன்னுடைய மகன் அவரை அரசியலில் கொண்டு வர ஆசைப்படுகிறார். இதில் நடுவுல சின்ன கட்சிகள், சிராக் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய எல்ஜேபி, லோக் ஜனசக்தி பார்ட்டி, அது ஜன்சுராஜ் என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோருடைய கட்சி. இந்த 2 தான் மெயினா இருக்குங்க. இப்ப காங்கிரஸ் அங்க இல்லவே இல்லைங்க. அங்க மொத்தமே அவங்க 35 சீட் தான் தரேங்கிறது மிஸ்டர் தேஜஸ்வி யாதவ். காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது பிஜேபி அங்க ஜெயிச்சிரும் சொல்றாரு தேஜஸ்வி யாதவ். கூட சைக்கிள்ல போறாங்க, மோட்டார் சைக்கிள்ல போறாரு, படகுல போறாரு. ஆனா அங்க தம் கிடையாது. காங்கிரஸுக்கு செத்து போச்சு. எப்படி தமிழகத்தில் 1967 இருந்து காங்கிரஸ் இல்லையோ, அதே மாதிரி 1971 இருந்து பீகாரில் காங்கிரஸ் இல்லவே இல்லை. வளர்க்கணும் முக்கி பார்க்கிறாரு. அவருக்கு முக்கிய ஒன்றும் கிடைக்கல. ராகுல் காந்திக்கு, பிரியங்கா காந்திக்கு ஒன்றும் கிடைக்கல, சோனியா காந்திக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆக மொத்தம் இந்த 5 கட்சிகளிடையே தான் பிரச்சனை. அதுல பிரசாந்த் கிஷோர் பாண்டே பாஜகவிற்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்றாரு. எப்படி விஜய் வந்து திமுகவுக்கு இன்டைரக்டா இருக்காரோ அந்த மாதிரி தமிழகத்தில் இப்ப சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாருக்கு வேண்டாம், தேஜஸ்வி யாதவோட போகலன்ட்டு ஒரு கிராஸ் கனெக்ஷன் போகுதாங்க. ஆனா நரேந்திர மோடிக்கு நான் அனுமான் என்று சிராக் பாஸ்வான் தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார். நரேந்திர மோடி ஒரு சொல்லி விட்டாருன்னு சரி வாய்மூன்னு உட்காந்துருவார். அவருக்கு இன்னும் 20 சீட் தரேன்னு 25னா 22 அதுல வந்து முடிச்சிருவாங்க. சிராக் பாஸ்வான் இருப்பார். இப்போ கமிங் டு த பாயிண்ட், அங்க வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது. அது பற்றி ராகுல் காந்தியோ தேஜஸ்வி யாதவோ பேசவில்லை. ஓட்டு சோரின்னுட்டு ராகுல் காந்தி அதானி அம்பானி சொல்லிட்டு போறாரு. இதுல சென்டர் பாயிண்ட் பீகார்ல விவசாயம், வேலையில்லா திண்டாட்டம், இதெல்லாம் மறந்து விட்டு ராகுல் காந்தியினுடைய ஓட்டுச்சோரி பிரசாரத்தினால் இன்னும் ஒரு 5-6 நாள் நடக்குங்க. அப்புறம் அந்த மூட்டை கட்டிட்டு டெல்லிக்கு வந்துடுவார் அவரு ராகுல் காந்தி. ஆனா கள நிலவரம் நரேந்திர மோடி அங்க சென்ற பிறகு கண்டிப்பாக அது சூடு பிடிக்கும் இன்னும். ஏன்னா இன்னைக்கு அவர் ஜப்பான்ல இருக்காரு நரேந்திர மோடி. 7ஆம் தேதி இதுக்கு போறாரு, பீகாருக்கு போறாரு திருப்பி நரேந்திர மோடி, செப்டம்பர் மாசம். என்னுடைய கருத்து கணிப்பு, என்னுடைய ஒரு இத்தனையும் நான் சொல்லிட்டு ஒரு நெட்ஷெல் இளையபாத நேயர்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், மீண்டும் நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வருவார் பாஜக உதவியுடன். காங்கிரஸ் இருக்கும் இடம் தேர்தலாமல் போய்விடும். தேஜஸ்வி யாதவுக்கு 35-40 சீட் வந்து அதிகம். அதை அவர் உணர்கிறார். காரணம், தேஜஸ்வி யாதவனுடைய அண்ணா தேஜ் பிரதாப் யாதவ்னு பேரு. அவர் வந்து சிவன் மாதிரியும் கிருஷ்ணன் மாதிரியும் ராமர் மாதிரியும் வேஷம் போட்டுன்னு ஊரெல்லாம் போறாரு. அவர் வந்து
ஒரு நான் யாதவ் கல்யாணம் பண்ணிட்டாரு ஒரு பெண்மணியை, கிறித்துவர் பெண்மணியை கல்யாணம். இப்ப சமூக நீதினுட்டு மு.க. ஸ்டாலின் சொல்லலாம் தமிழ்நாட்டில், ஆனா அந்த சமூக நீதி பீகார்ல இல்லாத போயிடுச்சு. அவனை விரட்டி விட்டாங்க. லாலு யாதவ் பிரசாத்னுடைய பெரிய பையனை தேஜ் பிரதாப் யாதவ் வெளில விட்டாங்க. அது ஒரு பிரச்சனையாகும் தேர்தலில். அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அவர் மறைமுகமாக நிதிஷ்குமாருக்கும் நரேந்திர மோடிக்கும் பணிபுரிகிறார். யாரு? தேஜஸ்வி யாதவுடைய அண்ணா தேஜ் பிரதாப் யாதவ், லாலு யாதவுடைய மூத்த மகன். இதுதாங்க பிரச்சனை, இதுதாங்க வழக்கம். இளையவாதினருக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் 243 சீட் அங்க அசம்பிளி சீட்ஸ் இருக்குதுங்க. 160 சீட் ஈஸியா வந்துருங்க. பிஜேபி என்டிஏ காம்பினேஷன் வித் மிஸ்டர் நிதிஷ்குமாரனுடைய லீடர்ஷிப். அதுதாங்க பேக்ரவுண்டு. காரணம் என்ன என்று கேட்டால், விக்ரம், தமிழ் நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும், என்னுடைய கடமை அது. பீகாரும் பாகிஸ்தானுக்கும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் அங்க பாகிஸ்தானோட கனெக்டடா இருக்கு. எப்படி தமிழகத்திற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கும் இலங்கையில் தொடர்பு இருக்கிற தொப்புள் கொடை உறவு இருக்கிறதோ, அது மாதிரி பீகாருக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிறது. இன்னமும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முஸ்லீம் பாகிஸ்தான்ல இருந்து வராங்க, இங்க போறாங்க, பொண்ணு எடுக்கிறது, பொண்ணை கொடுக்கறதெல்லாம் இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் வந்துட்ட அப்புறம் அமித்ஷா சொல்லிட்டார், ஒரு பாகிஸ்தான்காரன் இங்க வரக்கூடாதுன்னு கட் பண்ணிட்டார். அங்க பார்டர் செக்யூரிட்டி வீசா கொடுக்கல, வீசா எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எல்லாரும் போன்னுட்டார். அது ஒரு மாபெரும் பிரச்சனையாகிவிட்டது. ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேசினால் தேசியம் வளர்கிறது என்று நரேந்திர மோடிக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது பீகாரில். ஸோ ஆபரேஷன் சிந்தூர் வில் பிளே a crucial ரோல். எதுக்கு சொல்றேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல லட்ச இராணுவ வீரர்களுக்கு இடையே பீகார் ரெஜிமெண்ட் என்பதுதான் வெரி வெரி பவர்ஃபுல் ரெஜிமெண்ட். பீகாரில் இருக்கக்கூடிய நிறைய இராணுவத்தில் இருக்காங்க அட் வேரியஸ் லெவல்ஸ். மேஜர் ஜெனரல், லெப்டினன்ட் கர்னல், அப்புறம் சிப்பாய், அதெல்லாம் இருக்காங்க. அது இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒரு பிரச்சனையாக வரும். அதை நரேந்திர மோடி நன்றாக பயனடைந்துவார். எல்லாத்தையும் விட்டுட்டு நரேந்திர மோடிக்கு என்று 2 முதல் 3% ஓட்டு அவருக்கு தனியா வச்சிருக்காரு. அந்த லாபாரதின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. அது என்னன்னு சிலிண்டர் கொடுக்கறது. அப்புறமா ட்ரோன் தீதின்னு ஒன்று புதுசா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நரேந்திர மோடி. கிராமத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கெல்லாம் ட்ரோன் கொடுத்துட்டு அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்றாங்க. ட்ரோன் பைலட் ஆயிட்டாங்க சில படிக்காத பெண்மணிகள். எப்படி இந்த டார்ச் லைட் பண்ற மாதிரி பண்ணா அது அவங்க யூரியா சீஞ்சு வந்துடுது, விதையை தூவுது இந்த நிலத்துல. ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் இருந்தாங்கன்னா பெரிய ட்ரோன் கொடுத்துட்டாரு. ட்ரோன் கடன் கொடுத்துருக்காரு, வாடகை கொடுத்துருக்காரு, கடன் கொடுத்துருக்காரு. அதனால அவருக்கு நல்ல பேர் வந்துட்டது. போதாத குறைக்கு உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் நல்ல தொடர்பு உண்டு. எப்படி நம்ம தெலுங்கானா தமிழ்நாடு, கேரளா தமிழ்நாடு, கர்நாடகா தமிழ்நாடு இருக்கோ அந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்தை வாரணாசியில நிறுத்த இருப்பாருங்க. அது நல்ல எஃபெக்ட் இருக்குதுங்க அந்த பீகாருடைய ஏரியால. அந்த போஜ்புரி, மைத்திரி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் இவருக்கு நல்ல ரிசப்ஷன் பீகார்ல. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மீண்டும் நரேந்திர மோடி பீகாரில் ஆட்சி அமைப்பது நிச்சயம். ஓகே சார். சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளைய பாரத நேயர் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.